வணக்கம். இதய ஒளி நேயர்களே, பல இந்திய அறிஞர்களின் அறிவுரைகளை உங்களுக்காக நான் இங்கு தொகுத்து வழங்கியுள்ளேன். வழக்கம் போல் உங்களுடைய பேராதரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆற்றல் அறிவுரைகள். 1. என்னால் எதையெல்லாம் மாற்ற முடியுமோ அதை மாற்றக்கூடிய வல்லமையை எனக்கு கொடு. என்னால் மாற்ற முடியாதவை எவை என்று கண்டு கொள்கின்ற அறிவை எனக்கு கொடு. என்னால் மாற்ற முடிந்தது, மாற்ற முடியாதது, இவை இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை பகுத்தறிந்து புரிந்து கொள்கின்ற பக்குவத்தை எனக்கு கொடு. 2. திறமையுடையவன் மற்றவர்களின் துயரங்களிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்கிறான். 3. எனது லட்சியங்களை விட எனது ஆற்றல்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்று திடமாக நம்புகிறேன். 4. குணம் வழி வழியாக வருவது, ஆனால் திறன்கள் பிறவியில் வருவது கிடையாது. அவற்றை கற்கலாம். பயிற்சியினால் பெரிதும் ஆற்றல் உடையவர்களாக மாறலாம். 5. அளப்பரிய சாதனைகள் நிகழ காரணம் மனித சக்திதான். அன்பு அறிவுரைகள். 1. ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செய்ய அருள் புரிதல் வேண்டும். 2. அன்பு கொண்டோரிடம் எல்லாம் குடிகொண்டிருக்கும். 3. அருளோடும் அன்போடும் பொருந்தாத வழிகளில் வந்த செல்வத்தின் ஆக்கத்தை பெற்று மகிழாமல் அதை தீமையானது என்று நீக்கிவிட வேண்டும். 4. அன்பு திறக்க இயலாத கதவுகளையும் திறக்கச் செய்யும். 5. இறைவன் கொடுக்கிறான், மன்னிக்கவும் செய்கிறான். மனிதன் பெறுகிறான், மறந்து விடுகிறான். அணி உணர்வு அறிவுரைகள். 1. ஒரு சக்கரம் வேலைக்கு பயனற்றது. 2. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். 3. பொற்களை கூட ஒன்றாக பிணைத்து கயிறாக்கும் போது மதம் கொண்ட யானையையும் வீழ்த்த முடியும். 4. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நம்மில் ஒற்றுமை இல்லையேல் அனைவருக்கும் தாழ்வு. 5. ஒன்றுபடின் நாம் உயர்ந்து நிற்போம், வேறுபடின் நாம் வீழ்வது நிச்சயம். 6. இந்தியாவில் வாழும் கோடிக்கணக்கான மக்களின் முகங்கள் வெவ்வேறு, ஆனால் அத்தனை பேரும் உள்ளத்தால் ஒருவர். 7. 5 விரல்கள். ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு, ஆனால் 5 விரல்களும் ஒன்றாக இணைந்து செயல்படும் போதுதான் பல நல்ல விளைவுகள் ஏற்படுகின்றன. அனுபவம் அறிவுரைகள். 1. அனுபவம் நமக்கு ஒரு பெரிய ஆசான். அது நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. 2. மாணவன் தனது அறிவின் கால் பகுதியை ஆசிரியரிடம் கற்கிறான். 2ஆம் கால் பகுதியை தனது அறிவாற்றலின் மூலம் கற்கிறான். 3வது கால் பகுதியை தனது சக மாணவர்களிடமிருந்து கற்கிறான். 4வது கால் பகுதியை அனுபவத்தின் மூலம் கற்கிறான். 3. வியாபாரத்தின் மூலம் சம்பாதிக்க விரும்புகிறவர்கள் கண்களையும் காதுகளையும் எப்போதும் திறந்து வைத்திருக்க வேண்டும். 4. செயல்களில் ஈடுபடும்போது நாம் பெறுகின்ற தோல்விகள் நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகின்றன. 5. தன்னால் செய்ய இயலாவிட்டால் எப்போதும் சூழ்நிலையை குறை கூறுவார்கள். ஈதல் அறிவுரைகள். 1. அறிவின் முதற் பாடம் செல்வத்தை பெறுவது. அன்பின் முதற் பாடம் அதை பகிர்ந்து கொள்வது. 2. மின்னல் கருப்பு மேகங்களை முத்தமிடுகின்ற போது சொர்க்கத்தில் மலர்கள் மணக்கின்றன. 3. ஒரு நாடு அந்த நாட்டின் கல்வி நிறுவனங்களில்தான் உருவாக்கப்படுகிறது. 4. இந்தியாவின் தலைவிதி அதன் வகுப்பறைகளில்தான் நிர்ணயிக்கப்படுகிறது. 5. மாதா கோவில்களும் மசூதிகளும் ஆலயங்களும் நாம் மனித சமுதாயத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற உணர்வை நமக்கு நினைவு கூர்கின்றன. 5. நான் பெறுவதை விட கொடுப்பதில்தான் மகிழ்ச்சி அடைகிறேன். 6. நாம் பெறுவதை காட்டிலும் எதை பிறருக்கு அளிக்கின்றோமோ அதுதான் ஒருவரை பெருமைக்குரியவராக ஆக்குகின்றது. ஈடுபாடு அறிவுரைகள். 1.
ஈடுபாடு, பங்கேற்பு, பொறுப்புணர்வு ஆகிய இந்த 3 அம்சங்கள்தான் செயல் திட்டத்தின் தாரக மந்திரங்கள். 2. வெற்றி பெற முதலில் என்ன செய்ய வேண்டும்? முதலில் பங்கு பெற வேண்டும். 3. வியாபாரம் என்பது சைக்கிள் விடுவதை போன்றது. மிதிக்கின்ற வரையிலும் சைக்கிள் செல்லும். நிறுத்தினால் நீ கீழே விழுந்து விடுவாய். 4. வியாபாரம் எங்கு அழைக்கப்படுகிறதோ, எங்கு அதற்கு நல்ல வரவேற்பு இருக்கிறதோ அங்கு அது நிலைத்து நிற்கும். 5. நீ செய்யும் வேலையை நீ விரும்பி கற்றுக்கொள். நீ ஒரு நாளும் துயரப்பட வேண்டியிருக்காது. 6. ஒரு செயலில் ஈடுபடாதிருப்பதை விட ஈடுபட்டு தோல்வி அடைவது எவ்வளவோ மேல். இலக்க அறிவுரைகள். 1. பெரிதினும் பெரிது கேள். 2. வடிவமைப்பு திறனின் முக்கியத்துவம். இலக்கை தீர்மானித்து காட்டுவது, தோல்வியை தாங்கிக் கொள்ளும் மன வலிமை என்ற 3 விஷயங்கள் மிகவும் முக்கியமானவை. 3. உங்கள் குறிக்கோளில் வெற்றியடைய வேண்டுமென்றால் உங்கள் இலக்கில் இம்மையும் பிசகாமல் குறிவைத்து அதே சிந்தனையோடு செயல்பட வேண்டும். 4. உன்னதம் என்ற உயரமான சிகரத்தை அடைய விரும்புகிறோம். அப்படியானால் நாம் இதுவரையிலும் சாதித்தவைகளை குறித்து மனநிறைவு அடையக்கூடாது. மேலும் மேலும் சிறப்பாக செயல்புரிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்புரிய வேண்டும். 5. லட்சியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவிற்கு அதற்கான பாதையும் முக்கியம். உடல் நலன் அறிவுரைகள். 1. உற்சாகமாக இருப்பது நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். 2. உடம்பை வளர்த்தேனே, உயிரை வளர்த்தேனே. 3. கவலை, சந்தேகம், நம்பிக்கையின்மை, அச்சம், பயம், ஏமாற்றம் ஆகியவை ஒருவரின் உள்ளத்தையும் உடலையும் முற்றிலும் பாதித்துவிடும். 4. ஒரே சீரான உணவை நாளும் உண்பவருக்கு எவ்வித நோயும் அணுகுவதில்லை. 5. இறப்பினை தவிர்க்க முடியாது, ஆனால் இறப்புக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. 6. நல்ல உடலில் நல்ல உள்ளம். 7. எல்லாவற்றிற்கும் அடிப்படை ஆரோக்கியம்தான். உனது உடல் நலத்தை பாதுகாத்துக்கொள். 8. தினமும் குறைந்தது 15 நிமிடங்களாவது உடற்பயிற்சி செய்ய பழகிக் கொள்ளுங்கள். உங்களை எந்த நோயும் அணுகாது. 9. ஒவ்வொரு நாளும் ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டால் டாக்டரை அணுக வேண்டிய அவசியமே ஏற்படாது. உண்மை அறிவுரைகள். 1. உங்களுக்கு நீங்களே உண்மையாக இருக்க முயலுங்கள். 2. உண்மைதான் உயரிய கடவுள். உள்ளம் தெளிவாக இருந்தால் வாக்கினில் உண்மை உண்டாகும். 3. மூத்தோர் சொல்லும் முதிர்ந்த நெல்லிக்காயும் முதலில் கசக்கும், பின்பு இனிக்கும். 4. உண்மை எப்போதும் கசப்பாக இருக்கும், ஆனால் கசப்பானது எப்போதும் உடலுக்கு நல்லது. மாபெரும் உண்மைகள் மிகவும் சாதாரணமானவை. உண்மையை விட உயர்ந்த மதம் எதுவும் இல்லை. 5. உண்மை ஒன்றே இறுதி வரை நிலைத்து நிற்கும். மற்றவை அனைத்தும் கால வெள்ளத்து அலைகளால் அடித்துச் செல்லப்படும். 6. உண்மை என்று சொல்லப்படுவது எது என்றால் அது எவ்வுயிருக்கும் எவ்வகை தீங்கும் இல்லாத சொற்களை சொல்லுதல். 7. பலருக்கு அறிவுரைகள் கிடைக்கின்றன, ஆனால் புத்திசாலிகள்தான் அதனை முழுமையாக பயன்படுத்துகிறார்கள்.